He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். கடந்த ஒரு 3 வருஷத்தில் எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தான் வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்களும் பொறுத்தோம். இன்னும் 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து பல்வேறு மன நெருக்கடி, மன அழுத்த மீனராசி. சொல்ல முடியாத வழி வச்சுருக்கேன் சார், சொல்ல முடியாத ரணம் உள்ளுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எப்படி சரியாகுன்னே நான் தெரியல, மீண்டு வர முடியுமான்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ கவலையே படாதீங்க. 5ஆம் இடத்து உச்சகுரு பொருளாதார முன்னேற்றத்தை பல விஷயங்களில் ஆண்டவனர்களோடு செய்ய காத்திருக்கிறது. இவங்க யாரோடெல்லாம் விரும்பி இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்களே இவங்களுக்கு பெரிய காயப்படுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி மீனராசிக்கெல்லாம் இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து செய்யாத, குறிப்பாக ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் இவர்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பொருளாதார ரீதியாக ஒரே விஷயத்தில் மீனராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். பண விவகாரங்களில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இருந்த மந்தத்தன்மைகள் மாறுபடும். ஜென்மசனி வந்ததுலேருந்து கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதில் இந்த 2-3 மாதமாக நிறைய குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இது சரியாது. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனாலையும், ராகு கேதுவனுடைய தாக்கம் 6-12 இருக்கிறதுனாலையும் சிவபெருமானுடைய வழிபாடை சனிக்கிழமை இன்னைக்கு அவர்கள் செய்யும் பொழுது அவருடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். முடிந்தால் சனிக்கிழமை சனி பிரதோஷம் வர காலத்துக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் என்ன பலன்களை எல்லாம் வள்ளித்தரப்போகுது? கடந்த ஒரு 3 வருஷத்தில் எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தான் வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்களும் பொறுத்தவங்க. ஏன்னா 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து பல்வேறு மன நெருக்கடி, மன அழுத்தத்தை மீனராசி சந்திச்சுட்டு வராங்க அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய சவால்களை சந்தித்தாங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க. 4ல் குரு இதுக்கு முன்னாடி 1 வருஷ காலங்கள் இருந்தார். நிறைய அலைச்சல்கள், பல பேர்த்துக்கு வனவாசம் போகலாமா, வீடு மாறலாமா, எல்லாம் மாறலாமா, வேலையை மாற்றிக்கலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்களே தவிர எதையுமே செயல்படுத்தவே முடியாமல் போனது தான் மிச்சம். அப்படி இருந்த இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைந்து வருகிறார். இந்த குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். குறிப்பாக 7.5 சனி தொடங்கிய பிறகு வரக்கூடிய நல்ல குரு பெயர்ச்சி. இதுக்கு முன்னாடி குரு மறைவிட ஸ்தானத்தில் 3-4வது இடத்துல பயணம் பண்ணாங்க. இப்போ பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்துச்சுன்னா பல்வேறு பாக்கியங்களை மீனராசிக்கு கொடுக்க போகிறார். அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம்னு நம்ம சொல்லலாம். அதில் குறிப்பாக ராசிய குரு பார்க்கறதுனால உடல் தெளிவடையும், மனசு தெளிவடையும். சொல்ல முடியாத வழி வச்சுருக்கேன் சார், சொல்ல முடியாத ரணம் உள்ளுக்குள்ளே இருக்குது, இதெல்லாம் எப்படி சரியாகுன்னே நான் தெரியல, மீண்டு வர முடியுமான்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ கவலையே படாதீங்க. சத்தியமாக இந்த கடவுள் உங்களை கொண்டு வந்துடுவார். அப்போது தீராத நோய் தீரும், மனநோய் தீரும். உடம்புல பெரிய பிரச்சனையோட வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவ புண்ணியத்தில் நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க இந்த காலத்தில். குடும்ப வாழ்க்கையில் பற்றே இல்லாத மீனராசிக்கெல்லாம் குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடலாமா அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களாம் கூட குடும்பத்தோடு ஒன்றிணையக்கூடிய காலத்தை கடவுள் தருவார். பொருளாதார ரீதியாக 3 வருஷத்தில் நிறைய பணத்தை ஏமாந்துட்டேன், நிறைய பணத்தை இழந்துட்டேன், பணம் எனக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடாகவே இருந்துகிட்டு இருக்குது நினைக்கிற மீனராசிக்கு 5ஆம் இடத்து உச்சகுரு பொருளாதார முன்னேற்றத்தை பல விஷயங்களில் ஆண்டவனர்களோடு செய்ய காத்திருக்கிறது. அதற்கு அடுத்தது இந்த வருஷத்தில் ஒரு புது தன்னம்பிக்கையாக, தைரியமாக பல முடிவுகளை இவர்கள் துணிச்சலோடு எடுப்பார்கள். கடந்த 3 வருஷத்தில் இவங்க யாரெல்லாம் நேசித்தாங்களோ அவங்க இவங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. இவங்க யாரோடெல்லாம் விரும்பி இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்களே இவங்களுக்கு பெரிய காயப்படுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி மீனராசிக்கெல்லாம் இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி பல நெருக்கடிக்குள்ளேயும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு தைரியமில்லாத தன்மையோடு இவர்கள் வாழ்க்கை கடந்து போச்சு. பட் அந்த வழிகளும் சூழலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மாறுகிறது. புதுசாக வீடு கட்டலாம் இந்த வருஷத்தில், புதுசாக மண் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, புதிதாக ஒரு தங்கம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் எல்லாமும் வெற்றி அடையும். ரொம்ப குறிப்பாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். கடந்த ஒரு 3-4 வருஷமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பெண்டிங்லேயே நின்று போச்சு, அல்லது தப்பான பர்சன்ஸ் கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், அல்லது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் போய் போட்டுட்டு நான் லாக் ஆகிட்டேன், அல்லது MLM மாதிரியான விஷயங்களில் போய் நான் விழுந்துட்டேன் தான் மீனும் புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த வழிகள் மாறும். சுய தொழிலில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். சின்னதாக ஆரம்பிக்கணும்னு நினச்ச பிஸ்னஸ் இவங்களுக்கு பெரிய அளவில் டெவலப் ஆகும். ஆல்ரெடி ஆரம்பித்து அப்படியே பெண்டிங்கில் போகிறதெல்லாம் இவங்க உயிர் கொடுத்து மறுபடியும் தூக்கி நிறுத்தக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும்.
5ல் குரு உச்சமடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வேலை செய்யும். கடந்த 3 வருஷத்தில் இவங்க கும்பிட்ட சாமி, ஏத்தனை விளக்கு, போன கோவில், பண்ண பரிகாரங்கள் எல்லாம் கடவுள் அருளோடு இவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல அனுகூலங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் இவர்கள் பார்ப்பார்கள். பிள்ளைகளை நினச்ச நிறைய வசனம் இருந்துச்சு. எது போனாலும் இப்போ குழந்தைங்களை பற்றின சிந்தனையே இருந்திருக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்திருக்கும். கல்யாண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். எஜுகேஷனில் கூட பல சவால்கள் இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த கவலைகள் எல்லாமே மாறும். திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் திருமண பிராப்தம் கூடி வந்தே தீரும். கல்யாணமாய் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், விவாகரத்து நடந்துட்டு இருக்குது, விவாகரத்து ஓடிக்கிட்டு இருக்கு கேஸ்ன்னா கூட அவங்க திரும்ப மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள் நேசித்த ஒருவர் இவர்களை விட்டு விலகி போயிருந்தாலும் திரும்ப இவங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள அன்பு, அந்யோன்யம், தாம்பத்தியம், ஒற்றுமை இது எல்லாமும் 100 மடங்கு பரிசுத்தமாக மேலோங்கக்கூடிய ஆற்றலை கடவுள் தருவார். கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாம் சரியாகும். டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரியாகும். நிலவளத்தில் ஏதாவது சிக்கல் இருக்குனாலும் ஆண்டவ புண்ணியத்தில் சரியாக்கி கொடுப்பார். தந்தை வழி உறவுகளால் தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து பத்து ஆதாயங்கள் எல்லாமும் மீனராசிக்கு கிடைக்கும். குறிப்பாக ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் இவர்களுக்கு 100% கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பொருளாதார ரீதியாக பல முன்னேற்ற பலன்களை பார்ப்பார்கள். 12ல் ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பல பேருடைய கனவுகள் நனவாகும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாவது இருந்து பிஆர் அப்ளை பண்ணணும்னா சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டிலேருந்து வேறு கண்ட்ரி, வேறு ஜாபுக்கு மாறணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தன்னுடைய முயற்சிகளை எடுத்தால் பெரிய அளவில் அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரே விஷயத்தில் மீனராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். பண விவகாரங்களில் யார்கிட்ட பணம் கொடுக்குறோம் போகிறன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல ரொம்ப நல்லது. ஜென்மசனி நடக்கிறதுனால மனசளவில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் போன மார்ச்சிலிருந்து ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க ஜாதகப்படி. இந்த 7.5 சனியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இதில் ஜென்ம சனியும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணத்தான் செய்யும். கொஞ்சம் கண்ட்ரோல்டாக எமோஷன்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டு இவங்க கொஞ்சம் தெளிவாக நடந்து போனால் வாழ்க்கையில் பெரும்பாலான வெற்றிகளை இந்த 5ஆம் இடத்து குரு கொடுக்கும். ஒட்டுமொத்தத்தில் 7.5 சனியினுடைய அதீத தாக்கத்தை இந்த குரு பெயர்ச்சி குறைச்சிட்டு இவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கண்டிப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்கும்? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இருந்த மந்தத்தன்மைகள் மாறுபடும். ஜென்மசனி வந்ததுலேருந்து கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதில் இந்த 2-3 மாதமாக நிறைய குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இது சரியா, அது தப்பா, இதை செய்யலாமா, அது செய்யலாமான்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தெளிவான முடிவெடுத்து தெளிவான பாதையில் சென்று பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றலை இந்த கிரகங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த குரூப்பில் உங்களுக்கு சீட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த காலேஜஸில் நீங்கள் போய் பிளேஸ் ஆகக்கூடிய அமைப்பை ஆண்டவன் ஏற்படுத்தி தருவான். ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு ஏதாவது ஃபாரின் போய் படிக்கணும், வேறு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் விரும்பிய இடத்துல சாதிக்கக்கூடிய ஆற்றலை 12ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது என்ன? 12 ராசியில் மீனராசி பெண்கள் தான் ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்டிவான ஒரு வெறிகுண்டு பருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருட காலங்கள் ராகு கேதுவும் சரி கிடையாது, சனியும் சரியில்லை. நிறைய மனச்சிறை, மன அழுத்தத்தோடு இருக்காங்க. நான் சாதிச்சே காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி யாருக்கும் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, தான் கட்டின கணவனுக்கும், தான் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்குமே சேர்த்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் தான். ஏன்னா நிறைய ஏமாற்றம், துரோகம், மன வலிகளை இந்த மீனராசி அனுபவிச்சுட்டே வந்தது. மீனம் எப்படின்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வெகுளியாக இருந்து ஏமாந்துடும். நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட தொழில் தொடங்குறேன்னு சொல்லி ஏமாந்துருப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு இவங்க ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு தொழிலை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அதை என்னால் சரியாக பண்ணவே முடியல, எக்ஸ்டர்னலாக இருக்கிற ப்ரெஷர்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இவங்க வேலைகளையும் இவங்க செய்யாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் அந்த கவலைகள் சத்தியமாக மாறும். மீனராசிக்கார பெண்களே, நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் நினச்சி தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ சத்தியமாக வெற்றி அடையும். தயவு கூர்ந்து தொடங்குங்கன்றதை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். 5ஆவது இடத்துல குரு வந்துச்சுன்னா நீங்கள் இதைத்தான் தொடங்கணும்லாம் நான் கமர்ஷியலாக பதில் சொல்ல விருப்பப்படலை. உங்களுக்கு எதெல்லாம் தொடங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணால் நம்ம லைஃப் மாறும்னு விருப்பப்படுறீங்களோ, எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு உங்கள் மனசு சொல்லுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் யாருன்றதை இந்த உலகத்துக்கும் காட்ட முடியும், உங்கள் சொசைட்டிக்கும் காட்ட முடியும். குறிப்பாக உங்கள் சொந்த பந்தத்துக்கு நிரூபிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் நிரூபிச்சே தீருவீங்க. அது கடவுள் அருளோடு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமும் வரும். ஸோ அப்போ தாராளமாக தொழில் தொடங்கலாம்.
பெரிய முயற்சிகளில் ஈடுபடலாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாம். இதெல்லாம் பண்ணால் மீனராசிக்கு ஒரு பீக் பீரியட் தான் பெண்களுக்கு. குறிப்பாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா என்ன? மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனாலையும், ராகு கேதுவனுடைய தாக்கம் 6-12 இருக்கிறதுனாலையும், சிவபெருமானுடைய வழிபாடை சனிக்கிழமை அன்னைக்கு அவர்கள் செய்யும் பொழுது அவருடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். முடிந்தால் சனிக்கிழமை சனி பிரதோஷம் வர காலத்துக்கு சிவபெருமான் கோயில் போயிட்டு அங்கே வில்வம் மாலை ஒரு பொடி சாமிக்கு வாங்கி கொடுத்து இவங்க பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணி ஒரு 5 அகல் தீபத்தை பஞ்சாட்சர தீபமாக ஏற்றி வழிபட்டுட்டு அதற்கு அடுத்தது இவங்க கையால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கைங்கரியம், முடிந்தால் வீட்டிலேருந்தே கூட சமைச்சு ஒரு சுண்டல் கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பிஸ்கெட் கூட ஒரு 10 பேத்துக்கு அங்கே வாங்கி கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ இப்படியான செயல்களில் இவர்கள் ஈடுபடும் பொழுது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் கண்டிப்பாக குறையும். இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அந்த எம்பெருமான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் சனி பகவானுக்குரிய பிரத்யேக தலங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்பவே சிறப்பானது தான். சனீஸ்வரன் கோயிலே எங்களுக்கு இல்லை சார் அப்படின்னா சிவன் கோயில் போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அதனுடைய பரிபூர்ண பலனை அந்த எம்பெருமான் இவர்களுக்கு கொடுப்பார். ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய பாதத்தை இறுக்கமாக பிடிக்கும்போது குருவோட பூரண பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானுடைய எல்லா தாக்கங்களும் குறைந்து அவரும் உங்களுக்கு நல்வாழ் அளிப்பார். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எத்தனை % நல்ல பலன்களை கொடுக்க போகுது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 99% இவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு சதவீதமும் ஜென்ம சனியாலையும் அந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் 6 கேது இருக்கிறதுனால மட்டும் பாதியாக குறைக்கிற, மற்றபடி 99% இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஜென்ம சனியுமே ஒன்றும் பண்ணாது. இந்த ஒரு வருஷம் அடித்து தூள் கலப்புங்க, உங்களுக்கான வருஷம் இது. கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கும் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை. நன்றி. நன்றி. அங்காளம்மா செங்காளம்மா செங்கத்தில் வாழிடும் மாரியம்மா, என் ஆதாரமே நீதானம்மா, என் துன்பத்தை தீர்த்திட வாடியம்மா. அண்டம் முழுவதும் காப்பவளே அன்னபூரணி நீலியம்மா, நன்றி கூறிய நான் தொழுவேன் நாகதேவிய வாடியம்மா. ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.